எழுச்சிமிகு வேறாற்றலுடன் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, புரிதலோடு கவனித்து செயலாற்ற வேண்டிய காலங்கள் மலர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழன் என்றால், தமிழ்நாடு என்றால் உலக அரங்கிலே மானுட வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாய், தமிழன் என்றால், தமிழ்நாடு என்றால் உலக அரங்கிலே மானுட வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாய் சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றவர்கள். அனைத்து ஜீவன்களுக்கான நல் இணக்க பாரம்பரிய சமூக வாழ்வியலை காலம் காலமாய் கடைபிடித்து முற்போக்கான தொலைநோக்கு சிந்தனையுடன் மரபு சார்ந்த பண்பாட்டினை எத்தனை நாகரிக காலங்கள் கலாச்சாரங்கள் முன்னோக்கி வந்தாலும் அவற்றை புறந்தள்ளாது புதிய கோணங்களில் உள்வாங்கி தனது கலாச்சாரமும் நாகரிகமும் பண்பாடும் சிதையாமல் தன்மானத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் கொடைத்திறனுடனும் மொழி இலக்கிய வல்லமை படைத்தவர்களாகவும் சிறந்த படைப்பாளியாகவும் சான்றோர்களையும் முன்னோர்களையும் போற்றுகின்றவர்களாகவும் திரையடல் ஓடி திரவியம் தேடு என்கின்ற வாக்குக்கு ஏற்ப உலகமெங்கும் சென்று தன் குணமும் மனமும் மாறாத செறிவுமிகு அறிவாற்றல் மிக்கவர்களாய் வாழ்பவர்கள் தமிழர்கள். பகுத்துண்டு வள்ளுயிர் ஓம்புதல் என விருந்தோம்பலுக்கும் தலை சிறந்தவர்கள், நெஞ்சுரம் மிக்கவர்கள் தமிழர்கள். ஒருபோதும் புறம் பேசுவதும் குற்றம் சொல்வதும் குற்றம் செய்வதும் தன் சுயநலத்திற்காக மண்டியிடுவதும் முன்னோர்களை அவமதிப்பதும் கொச்சைப்படுத்துவதும் இவன் மரபன்று. அப்படி பேசினால், அத்தகைய செயல்களை செய்தால் அவன் தமிழன் அல்ல. அப்படி பேசினால், அத்தகைய செயல்களை செய்தால் அவன் தமிழன் அல்ல. தமிழன் தனது காலம் சென்ற முன்னோர்களை, தலைவர்களை, வீரம் செறிந்தவர்களை கடவுளாக வழிபட்டவன். அதுதான் வரலாற்றிலும் சங்க இலக்கியங்களும் நடுக்கல் வழிபாடு என்பது. வழிபாட்டுக்குரிய அனைத்து தெய்வங்களும் குல தெய்வங்களும் இயற்கை வழிபாடும் அப்படித்தான். அந்த வகையில் இந்திய வரலாற்றில் இறைவனாய் வணங்கி போற்றத்தக்கவர், அனைத்து வல்லமையும் கொண்டவர் மகாத்மா காந்திஜி அவர்கள். தமிழ்நாட்டில் முதன்மையிலும் முதன்மையானவர்களாய், தமிழ் தாயின் தலைமகனாய், தமிழ்நாட்டு மக்களின் காவலனாய், ஏவலனாய், வேந்தனாய் பிரகாசித்த செஞ்சூரியன் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் மறந்துவிட வேண்டாம். இவர்கள் உழைப்பால், பேராற்றல் மிக்க அறிவாற்றலால், ஈகை குணத்தால், முற்போக்கு பகுத்தறிவு எண்ணங்களால் சமூகத்தில் புறையோடி தேங்கி கிடந்த அவல இருளை, அடிமைத்தனத்தையும் தீண்டாமைகளையும் ஒழித்து உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்பதை நிலைநாட்டியவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கிணங்க உயர்ந்த நிலைப்பாட்டில் நிலைநாட்டி சமூகத்திற்கு வழிகாட்டியாய் இருந்தவர்கள். ஆக இவர்களே இறைவன், இறைவனே இவர்கள் உருவில் வாழ்கிறவன். நவீன உலகின் அவதார புருஷர்களும் இவர்களே. ஆக இவர்களே இறைவன், இறைவனே இவர்களும் ஆவார்கள். இந்த நவீன உலகின் அவதார புருஷர்களும் இவர்களே. இதை அறிந்தவன் வரலாற்றில் சகாப்தம் படைத்து வாழும் இறைவனாகிறான். இதை அறிந்தவன் வரலாற்றில் சகாப்தம் படைத்து வாழும் இறைவனாகிறான். அறியாது கொச்சைப்படுத்துபவன் மண்ணோடு மண்ணாய், எதற்கும் பயனற்ற மண்ணாய் மடிந்து மக்கி போகிறான். இந்த விஷயங்கள் ஏட்டிற்கும் வார்த்தைக்கும் அல்ல. தமிழ் நாடு எங்கும் அவர்களுக்கு சிலை செய்து கும்பாபிஷேகம் நடத்தி போற்றி வணங்கி அவர்களின் கருத்துக்களை, செயல்களை ஏற்று செயல்பட்டு செம்மையடைவோம். பட்டொளிவிட்டு தமிழகம் சிறக்க அனைத்து வளங்களும் பெற்று உயர பாடுபடுவோம். மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வணக்கமுடன். குமார ரகுபதி.